கதிர் வெடித்து பிளப்பு வீழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுவமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் முன்தோன்றி மூத்த உயிர் தமிழுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் நாம் நாட்டிய பாட்டுடை செய்யுள் என்று சேரன் செங்குட்டுவனின் இளவல் சிலப்பதிகாரம் தந்த இளங்கோ அடிகள் பாயிரத்திலே சொன்ன அந்த சொற்களை எடுத்து அரசியலில் அறம் அகவை அறுவது என்ற தலைப்பில் இந்த எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சியை தமிழகத்தின் நாலா திசைகளிலும் இருந்து 101 கவிஞர்கள் தீட்டிய கவிதைகளை தொகுத்து அதனை வெளியீட்டு விழாவாக நடத்தியே ஆக வேண்டும் என்ற பிடிவாதத்தால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதற்கு தலைமை தாங்குகிற மாவட்ட செயலாளர் தலைமை கழகத்தினுடைய ஆணைகளை சிறமேல் தாங்கி பணிமுடிக்கின்ற செயல் வீரர் என்னுடைய அன்புக்குரிய நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கும் அரிமா மகேந்திரன் அவர்களே, என்னை பற்றி ஒரு நூல் எழுதுவதை நான் யாரையும் ஊக்கப்படுத்தியதில்லை, வரவேற்றதும் இல்லை. ஆனால் நான் எழுதி முடித்து விட்டேன், இதற்கு நீங்கள் அணிந்துரை தாருங்கள் என்று என்னிடத்திலே வந்து தந்தபோது 1.5 வருடம் அரும்பாடுபட்டு கவிஞர்களிடமெல்லாம் கவிதைகளை பெற்று தன்மான உணர்ச்சி கவிஞர்கள் அவர்கள். இதில் எழுதியிருக்கக்கூடிய கவிஞர்கள் பொருளுக்கோ வருமானத்துக்கோ எழுதுகிற கவிஞர்கள் அல்ல, தமிழ் நாட்டுக்காக, உயிரினும் மேலான செந்தமிழ் மொழிக்காக, இந்த புவனமெங்கும் பரவி கிடக்கும் தமிழர்களுக்காக தங்களுடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த அரங்கத்திற்கும் வந்து இதை சிறப்பித்துக் கொடுத்தவைக்கும் என் தகுதிக்கு மீறிய புகழுரைகளை, கவிஞர்கள் என்றாலே உயர்வு நவிற்சியாகத்தான் பாடுவார்கள் என்பது சங்ககாலத்திலே இருந்து இன்று வரை இருக்கிறது என்பதால் அவர்கள் என்னுடைய தகுதிக்கு மீறிய பாராட்டுக்களை, புகழுரைகளை செஞ்சொல் எடுத்து கவிதைகளாக்கி தந்த அந்த பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சத்திலே இருந்து நிரம்பி வழிகின்ற நன்றி உணர்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கவிதை நூலை வெளியிட்டு தந்தவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தன்மான அரிமா ஐயா அறிவாசான் தந்தை பெரியாரினுடைய குரலாகவே இன்றும் நாடு சுற்றி வருபவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்க்கவசம் அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்களே. ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக 80 ஆண்டுகளாக தமிழுக்கு தொண்டாற்றி வருகிற, தன் உடலை வருத்திக் கொண்டு குமரிமுனையிலே இருந்து சென்னை வரை கொளுத்தும் வெயிலையும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அன்று நடந்து வந்ததை போலதான் இன்றும் அதே உணர்ச்சியோடு திகழ்கிற பெருங்கவிக்கோ அண்ணன் வாமு சேதுராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை ஏற்றிருக்கின்ற வாக்கோ திருவேங்கடம், தும்மா பிரான்சிஸ், அவிநாசி பெருமாள்,
கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஆருயிர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என் ஆருயிர் தம்பி செந்தில் அதிபன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆருயிர் சகோதரர் ஆடுதுறை முருகன், கொள்கை விளக்க அணி செயலாளர் இனிய சகோதரர் வந்தியத்தேவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ், அதை போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், என்னுடைய ஆர்வீர் சகோதரர்கள் டிசி ராஜேந்திரன், சைதை சுப்பிரமணி, நெமிலிச்சேரி பாபு, ஊனை பார்த்திபன், கருணாகரன், ஆவடி துணை மேயர் சூரியகுமார், பொறியாளரணி செயலாளர் ஹேமநாதன், மாவட்ட அவைத்தலைவர் படப்பை செல்வம், மாவட்ட பொருளாளர் நாராயணன், மாவட்ட துணை செயலாளர் குரோம்பேட்டை நாசர், துணை செயலாளர் முடிச்சூர் ஆரிய ஜெயசீலன், மாவட்ட துணை செயலாளர் மாங்காடு முருகன், எஸ் மார்டின் மற்றும் நன்றி உரை ஆற்றிய இலக்கிய அணி பொருளாளர் கவிஞர் தமிழீழன் உள்ளிட்ட அன்பிற்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு ஒப்ப ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர்தம் கூட்டம் எங்கே? அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாலிப ஏறுகளின் கூட்டம் என்று நான் மேடைதோறும் முழங்குகின்ற தகுதியை கடந்த 30 ஆண்டுகளாக எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் கண்மணிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, வணக்கம். இப்படி ஒரு நிகழ்ச்சி என் வாழ்நாளில் இதுவரை நடத்தப்பட்டதில்லை. நாடாளுமன்றத்தில் நான் ஆற்றிய உரைகளின் தொகுப்பை, முதல் தொகுப்பை நாடாளுமன்றத்தில் நமது குரல் என்ற தலைப்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 84ஆம் ஆண்டிலே வெளியிட்டார்கள். அதன் பிறகு மீண்டும் 2வது தொகுப்பாக ரத்தம் கசியும் இதயத்தின் குரல் என்ற நூலை 1988ஆம் ஆண்டிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த அணிந்துரையில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற அந்த முழக்கத்துக்கு இலக்கணமாக திகழ்கிற என் தம்பியின் வாழ்வு நீடிக்கட்டும், முழங்கட்டும், சங்கு முழங்கட்டும், தமிழர் தலை சிவிர இந்த சங்கு முழங்கட்டும் என்று அவர் அதிலே எழுதி கொடுத்தார். இந்த கவிதை புத்தகத்திலே நான் 19 மாத கால சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த போது என்னுடைய உயிர் நண்பர் பத்திரிகை துறையிலே இருக்கக்கூடிய மைப்பா நாராயணன் அவர்கள் சென்னையை நெருங்குவதற்கு முன்பு பக்கவாட்டிலே நடந்து வந்து என்னிடத்திலே மாலை முரசு பத்திரிகையை கொடுத்தார். நான் மாலை முரசு ஏற்றினை கையில் வாங்கியவுடன் கண்ணில் பட்டது ஒரு கவிதை. அந்த கவிதையை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். அடுத்த பதிப்பிலாவது நீங்கள் டாக்டர் கலைஞர் எழுதிய, என்னை பற்றி எழுதிய அந்த கவிதையை நீங்கள் அதிலே பதிப்பிக்க வேண்டும் என்று ஆசிரியர் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். அவர் எழுதிய அளவுக்கு எனக்கு அதிலே தகுதி இல்லை. ஆனால் வீரன் நீ, சூரன் நீ, தீரன் நீ, நெருப்பு பரவுகின்ற தீக்காட்டுக்குள்ளும் நுழைந்து வரும் தென்றல் நீ, உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், வேறு ஆறறிவார் நம் உறவை என்று எழுதினாரே அந்த கவிதை இதை பாராட்டி அவர் எழுதிய கவிதை.
புகழுரைகள் வாழ்கிற காலத்திலேயே எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. என்னை பற்றி, என் வாழ்வை பற்றி, என் வாழ்விலே ஏற்பட்ட பல்வேறு கொந்தளிப்பான நிகழ்வுகள், உணர்ச்சிமயமான நிகழ்வுகள், அவற்றையெல்லாம் என் காலத்துக்கு பிறகு வருங்கால இளம் கவிஞர்கள் இதை புரட்டி பார்த்துவிட்டு அவர்கள் எழுதக்கூடும். அதை நான் இருக்கும் போதே என்னை புகழ்ந்து பாராட்டி இத்தனை கவிதைகளையும் நான் படிக்கிற போது கூச்சமாக இருந்தது, அச்சமாக இருந்தது. இந்த கவிதைகள் சொல்லுகிற அளவுக்கு என் தகுதியை இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மீதமுள்ள என் ஜீவன் மீதமுள்ள நாட்களிலும் இதே திசையில் ஒரே குறிக்கோளோடு திராவிட இயக்கம் தான் என் உயிர் மூச்சு என்ற அந்த நிலையில் நான் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு, திராவிடத்துக்கு பணியாற்றுவதற்கு, திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு, நாலா திசைகளிலும் அபாயங்கள் திராவிட இயக்கத்தை சூழ்ந்து வருகிற வேளையிலே சாம்ராஜ்யங்களின் சமமேடு என்று நான் பலமுறை கூறியிருக்கக்கூடிய டெல்லி பட்டணத்திலே இருந்து இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் திராவிட இயக்கத்தை ஒழித்து விடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டு தியாகராயரும் நடேசனாரும் நாயரும் அடித்தளமிட்டு அறிவாசான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் கட்டி எழுப்பிய எதிரிகளால் அசைத்து பார்க்க முடியாத எஃகு கோட்டையான திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு எனக்கு நாவாடும் என்னுடைய நாவால் உரைக்கின்ற ஆற்றலை இயற்கை தாய் எனக்கு தந்திருக்கிற காரணத்தால் அந்த ஆற்றல் மங்காமல் மறையாமல் என் இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலும் தமிழ் தமிழ் தமிழ், திராவிடம் 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 என்று நான் முழங்கக்கூடிய அந்த வலிமையை இயற்கை தாய் எனக்கு தரட்டும். இதிலே 60 ஆண்டுகள் அறம் வளர்த்த அகவை 60 என்று போட்டிருக்கிறார். அதனால் தான் நான் சொன்னேன், வள்ளுவர் வகுத்த திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பகுதிகளாக பிரிக்கிற போது முதலில் அவர் அறத்தை தான் முன்னாலே வைக்கிறார். அதற்கு நிகரான நூல் உலகிலே எந்த மொழியிலும், எந்த சமயத்திலும், எந்த இலக்கியத்திலும் கிடையாது. திருக்குறளுக்கு நிகரான நூல் உலகிலே வேறொன்று கிடையாது என்று ஆல்பர்ட் ஸ்விட்சர் தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து நோபல் பரிசு பெற்றாரே அவர், பிலாசபி ஆஃப் தி ஈஸ்ட், கிழக்கின் தத்துவம் என்ற நூலை எழுதிய ஆல்பர்ட் ஸ்விட்சர் அவர் எழுதினார், உலகிலே உள்ள நூல்களிலேயே தலையாயது திருக்குறள் என்கின்ற தமிழ் நூல். அதிலே காணப்படுகிற அறம் சார்ந்த கருத்துக்களை பௌத்த மதத்தினுடைய நூல்களிலே என்னால் காண முடியவில்லை, வேறு எந்த மொழியிலும் நான் காண முடியவில்லை என்று எழுதியவர் ஆல்பர்ட் ஸ்விட்சர். ஆகவே அந்த அறத்தை மையமாக கொண்டு வாழ வேண்டும். இந்த தமிழர்கள் அறத்தையும் மரத்தையும் போற்றி வாழ்ந்தார்கள். ஒரு பக்கம் அறவழியிலே சென்றார்கள். எதிரிகள் எவரும் நெருங்கா வண்ணம் மரவழியிலே போர்க்கலைகளுக்கு சென்றார்கள். வடதிசை சென்றார்கள், வென்றார்கள். காவிரி கரையிலே உலவிய படைகள் கங்கை கரையிலே உலவின. இந்த திருவிடத்திலிருந்து புறப்பட்டு சென்று இமயத்தின் முடிதலிலே கொடிகளை நாட்டினார்கள். கரிகால் பெருவளத்தான், சேரன் செங்குட்டுவன், பாண்டியன் நெடுஞ்செழியன், இந்த மன்னர்கள் எல்லாம் வெறும் மன்னர்களாக மட்டுமில்லை, பல மன்னர்கள் கவிஞர்களாக இருந்தார்கள். நீங்கள் புறநானூற்று பாடல்களை எடுத்து பார்த்தால், அகநானூற்று பாடல்களை எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் மன்னர்கள் எழுதிய கவிதைகள் தான். ஆக மன்னர்கள் கவிஞர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் அறத்தை பற்றி சொன்னார்கள். அத்தனை பெருமைக்கு உரிய
இந்த பைந்தமிழ் மொழி உலக மொழிகளிலேயே உயர்ந்தது, உலக மொழிகளிலேயே மூத்தது. கிரேக்கத்தை விட, லத்தீனை விட, சீன மொழியை விட முன்னையது, சிறந்தது. அதனால்தான் அங்கே டைகிரிஸ், யூப்ரடிஸ் 2 நதிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பகுதிதான் சுமேரிய பூமி. அந்த சுமேரிய பூமி தான் பின்னர் ஈராக் என்று அழைக்கப்பட்டது. அதை பற்றி லண்டனிலே இருந்து வெளிவருகிற சேனல் 4, எந்த சேனல் 4 உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஆடைகளை துப்பாக்கி முறையிலே களைந்து எறிந்து நிர்வாண கோலத்திலே அந்த 8 இளைஞர்களையும் இழுத்துக் கொண்டு வந்து அவர்களை மண்டியிட, காலால் பிடரையில் விரித்து மண்டியிட வைத்து உச்சந்தலையிலே சிங்கள ராணுவத்துக்காரன் சுட்டுக் கொண்டானே, அந்த கொடுமை உலகில் எந்த இனத்துக்கும் நடக்கவில்லை. அதனை லண்டன் இருந்து வருகின்ற சேனல் 4 அதை உலகத்துக்கு எடுத்து காட்டியது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சேனல் 4 சொன்னது, உலகில் பழமையான நகரம் எது? பாபிலோன் என்றார்கள். இல்லை, பாபிலோன் 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது, அவ்வளவுதான். உலகின் மிக பழமையான நகரம் இந்திய உபகண்டத்தின் தென்கோடி முனையிலே இருந்து ஒரு 20-30 கல் தொலைவுக்கு அப்பால் கடலுக்கடியிலே இருக்கிறது. காவிரி பூம்பட்டினம், பூம்புகார் 12000 ஆண்டுகளுக்கு முன்னே ஊர் என்று அந்த சேனல் 4 அந்த தொலைக்காட்சி அலை வரிசையிலே காட்டினார்கள். இதை நான் வேலூர் சிறையில் இருக்கிற போது எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால், காலையில் வருகிற அத்தனை ஏடுகளையும் படிப்பேன். அப்பொழுது தினமலர் ஏட்டில் அதனுடைய ஆசிரியராக இருந்து மறைந்துவிட்ட நான் மிகவும் மதிக்கின்ற ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டு தமிழன் எவ்வளவு பூர்வீக தமிழன் என்பதை தினமலரிலே எழுதியிருந்தார். அதை எடுத்து நான் ஒரு கண்மணி கடிதமாக சிறையில் இருந்து சங்கொலிக்கு அனுப்பி வைத்தேன். அதிலே வெளிவந்தது. ஆக அவ்வளவு பழமையான மொழி, பழமையான நாகரிகம், கலாச்சாரம் இவையெல்லாம் கொண்டிருந்த ஒரு நாடு இன்று கொத்தடிமை வேலை செய்வதற்கு இங்கு எவரும் தயாராக இல்லை டெல்லிக்கு. ஆக டெல்லி சாம்ராஜ்யங்களின் சவக்குழி என்று நான் சொன்னேன். அந்த டெல்லி பட்டணம் நாட்டின் தலைநகராக இருக்கலாம். அந்த டெல்லி பட்டணத்திலே இருந்து கொண்டு ஒரு அமைச்சர் துணிச்சலோடு மும்மொழி கொள்கை, எங்களுடைய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2116 கோடி ரூபாயை நாங்கள் தரமாட்டோம். என்ன துணிச்சல், என்ன வாய்க்கொழுப்பு, என்ன திமிர்! தரமாட்டோம் என்று சொல்வதற்கு நீ எஜமான், நாங்கள் அடிமைகளா? நீ முதலாளி, நாங்கள் தொழிலாளியா? உனக்கேது பழம்பெருமை? உன்னுடைய படைகளோ, குப்தனின் படைகளோ, சந்திரகுப்த மௌரியனின் படைகளோ, அல்லது மௌரிய சாம்ராஜ்யத்தினுடைய படைகளோ, அக்பர் பாதுஷாவின் படைகளோ எங்கள் தென்னாட்டில், எங்கள் திராவிட பூமியில், எங்கள் தமிழ்நாட்டில் காலெடுத்து வைத்ததில்லை. ஆனால் எங்கள் படைகள் அங்கே அரபிக்கடல் வழி வரக்கூடும் என்று பயந்து துஞ்சாமல் இருந்தார்கள் அந்த அரசர்கள். தமிழரின் படை அங்கே அரபிக்கடல் கரையோரமாகவும் வரக்கூடும் என்று, இது புறநானூற்றிலே இந்த பாடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புக்குரிய நம்முடைய பெருமைகளை நம் மனக்கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. அவரது தம்பிமார்கள், கலைஞரின் உடன்பிறப்புகள். இதற்கெல்லாம் மூலவர் தந்தை பெரியார். தொண்டு செய்து வழுத்த வளம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாரதிதாசன் எழுதினாரே, அந்த தந்தை பெரியார் அவர்கள் தன் சொத்துக்களை இழந்தார். தன் சொத்துக்களை பொதுவாழ்வுக்காகத்தான் படைத்தார்.
காலனாவை கூட மதித்து சேமித்து வைத்து அந்த பணம் அனைத்தையும் அறக்கட்டளைக்கு, கல்விக்கு, திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்கு, பொது காரியங்களுக்குத்தான் அவ்வளவு தன்னுடைய பணத்தையும் திரட்டிய பணத்தையும் தந்த பெருமகனார் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவர் திருக்குறள் மாநாடு மற்றும் 10 மாநாடுகள் நடத்தியிருக்கிறார், தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார். அவ்வப்பொழுது அவருக்கு எழுகின்ற கருத்துக்களில் சில பாடல்களின் கருத்துக்கள் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் போகலாம். அவரே சொன்னாரே, ஏன், எதனால், எப்படி என்று கேளுங்கள் தோழர்களே. அந்த கேள்விகளிலேதான், அதனுடைய விடைகளிலேதான் நம்முடைய வாழ்வும் வளமும் இருக்கிறது என்று சொன்னாரே. அப்படி நான் சொன்னேன் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாதே. நீ உன் பகுத்தறிவை பயன்படுத்திப்பார். எது சரி என்று படுகிறதோ அதை எடுத்துக்கொள் என்று தான் கூறுவதே தவறாக இருக்கலாம் என்று அவரே சொன்னவர்தான். அப்படி அவருக்கு கருத்துக்களில் சில வேளைகளில் அவருக்கு வருகிற ஆத்திரத்தில், கொந்தளிப்பில் ஒரு சில சொற்களை சொன்னதை எடுத்து வைத்துக் கொண்டு தந்தை பெரியார் என்ற தியாக சிகரத்தையே தாக்குவதற்கு சிலர் முனைகிறார்கள் என்கிற போது அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். நாம் தந்தை பெரியார் இல்லையே நாம் ஏது? நம்முடைய கலெக்டர்கள் ஏது? நம்முடைய ஐபிஎஸ்கள் ஏது? நம்முடைய பிள்ளைகள் உலக நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு பொறியாளர்களாக, டாக்டர்களாக திகழ்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் இந்த கல்வி வருவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. நான் தர்மேந்திர பிரதானுக்கு சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயால் மரண வளையத்துக்குள்ளே சிக்கியிருந்த வேளையில் கடைசியாக கலைவாணர் சிலையும் திறந்து வைத்துவிட்டு இறுதியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி தமிழ்நாடு பேர் சூட்டு விழா. அன்றைய பாலர் அரங்கம், இன்றைய கலைவாணர் அரங்கம். நான் மாணவனாக அந்த அரங்கத்துக்கு சென்றிருந்தேன். அண்ணா அவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் கைதட்டல் அந்த மண்டபத்தை அதிர வைத்தது. அனைவர் கண்களிலிருந்தும் அண்ணாவுடைய உருவத்தை பார்த்து கண்ணீர் வழிந்தது. அப்பொழுது அண்ணா பேசினார். இந்த கூட்டத்துக்கு நீ போகக்கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்த தமிழ்நாடு பேர் சூட்டு விழாவுக்கு போகக்கூடாது என்றால் இந்த தேகம், இந்த உயிர் இருந்து என்ன பயன்? நான் செல்வேன் என்று வந்திருக்கிறேன். உங்கள் திருமுகங்களை காண்கிறேன். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நான் மறைந்து விடலாம், மறையப் போகிறேன். ஆனால் ஒரு 3 சாதனைகளை நான் செய்திருக்கிறேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஒன்று, இந்த இன்ப தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினேன். சட்டமன்றத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வாழ்க 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 என்று குரல் கொடுத்தார்கள். அதை இனி எந்த அரசு வந்தாலும் அந்த பெயரை மாற்ற முடியாது. அடுத்து, சுயமரியாதை திருமணத்தை சட்ட வடிவமாக்கிறேன். எந்த அரசு வந்தாலும் சரி, அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. மூன்றாவது, இந்திக்கு இங்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் என்று மொழிக் கொள்கையை வகுத்திருக்கிறேன். அதை எந்த காலத்திலும் எந்த அரசு வந்தாலும் மாற்ற முடியாது. இது அண்ணாவின் பேச்சு. தர்மேந்திர பிரதான், உனக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த சாதனை எளிதில் வந்ததா? ஓலை எழுதி அதிலே பதில் கிடைத்து வந்ததா? ஒரு மேடை பேச்சிலே வந்ததா? இல்லை. 38 தாளமுத்து நடராசன் மாய்ந்தார்கள். தந்தை பெரியார் பெல்லாரி சிறைச்சாலையிலே இருந்தார். அவருக்கு மே மாதம் 22ஆம் தேதி உடல்நிலை மிகவும் பாதித்து விட்டது என்று சொல்லி விடுதலை செய்தார்கள் 39. அப்பொழுது வெளியே வந்து சொன்னார், சிறைச்சாலையிலே நான் செத்திருக்க வேண்டும். இது பெரியார் சொன்னது. சிறைச்சாலையிலே நான் மடிந்திருந்தால் ஏராளமான வாலிபர்கள் வீர உணர்ச்சி கொண்டு இந்த கொள்கையை காப்பாற்ற திரண்டு வருவார்கள். அந்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் என்று சிறையை விட்டு வெளியே வந்தவுடன் அவர் சொன்னார். 3 வருடம் சிறைவாசம் என்ற போது அந்த சார்பையை இழுத்து போர்த்திக் கொண்டு அந்த நீதிமன்றத்திலே
கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த தம்பிமார்கள் மத்தியில் 3 வருடம் என்று கர்ஜித்துக் கொண்டே வெளியே வந்தார் தந்தை பெரியார். 38லேயே தமிழ்நாடு என்று பிரகடனம் செய்ய வேண்டும் என்று அண்ணா கலந்து கொண்ட காவிரிக்கரை மாநாட்டிலே தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று குரல் கொடுத்தார். தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் நடத்திய தனித்தமிழ்நாடு மாநாட்டுக்கு திறப்பாளராக சென்ற தந்தை பெரியார், இனி நான் ஆதித்தனாருக்கு பக்கபலமாக இருப்பேன், அவருடைய குரல் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற அந்த முழக்கத்தை அவரை பின்தொடர்ந்து நானும் சொல்வேன் என்றார். இவையெல்லாம் வரலாறு, இரத்த சாட்சிகளான வரலாறு. அப்படிப்பட்டவற்றை எல்லாம் பற்றியிருந்த நான் சின்னஞ்சிறு வயதில் கல்கியாசிரியருடைய நூல்களை படித்து அதன் மூலமாக தமிழ் மீது பற்றுக்கொண்டு பொன்னியின் செல்வனையும் பார்த்திபன் கனவையும் சிவகாமியின் சபதத்தையும் படித்து அதிலே தமிழ் நாட்டின் மீது ஒரு பற்று, தமிழ் மொழியின் மீது ஒரு பற்று, அது கல்கியாசிரியருடைய எழுத்திலே எனக்கு கிடைத்தது. கல்லூரி சென்றேன். தாமிரபரணி ஆற்றங்கரையிலே டாக்டர் நாவலருடைய பேச்சை கேட்டேன். அதிர்ந்து போனேன். தமிழ் தேனருவி போலல்லவா, குற்றாலத்து ஐந்தருவி போலல்லவா இந்த தலைவர் நாவலரிடத்திலே இருந்து புறப்பட்டு வருகிறது என்று. அதற்கு பிறகு பராசக்தியையும் மனோகராவையும் இப்படிப்பட்ட கதை வசனத்தை தீட்டிய கலைஞருடைய அந்த கதை வசனங்களை படித்துவிட்டு இப்படியும் எழுதுகிறாரே என்று அதனால் ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு இளங்கலை BA முடித்துவிட்டு பொருளாதார MA மாநில கல்லூரியிலே படிப்பதற்காக வந்தேன். அந்த கல்லூரியிலே பேச்சு போட்டி நடந்தது. அதிலே முதலிடம் பெற்றேன். கல்லூரியினுடைய முதல்வர் PGL சுவாமி என்னை தன் அறைக்கு அழைத்தார். நம்முடைய துணைவேந்தர் வைஸ் சான்சலர் சுந்தரவடிவேலு சற்று நேரத்துக்கு முன்பு என்னை தொலைபேசியில் அழைத்தார். நாளை மறுநாள் ஆகஸ்ட் 15 சுதந்திர திருநாள். அதற்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து சேவை செய்தவரும் தன்னலம் அறியாதவருமான தியாக சிகரமாகவும் இருந்த பெரியவர் பெருந்தலைவர் காமராசர் வருகிறார் மாணவர்களை சந்திக்க. ஒரு 20,000 மாணவர்களை ராஜாஜி மண்டபத்துக்கு எதிரே திரட்ட வேண்டும். அந்த மாணவர்கள் மத்தியிலே வந்து பெருந்தலைவர் காமராஜர் பேச விரும்புகிறார். சுந்தரவடிவேலு அதிலே வரவேற்புரை ஆற்றுவதற்கு ஒரு நல்ல பேச்சாளனை அனுப்பி வையுங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். உனக்கு இந்த வாய்ப்பை தருகிறேன், நீ சென்று வருகிறாயா என்று என்னுடைய பிரின்சிபல் முதல்வர் கேட்டார். நான் சொன்னேன், இதை விட வேற என்ன பேர் வேண்டும்? 20,000 மாணவர்கள், நாட்டின் பெரிய தலைவர்களே, தியாக சிகரமாக திகழ்ந்த தலைவர், அங்கே போய் பேசுவதற்கு எனக்கு என்ன தயக்கம், மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்திலே 20,000 மாணவர்கள் இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராசர் வந்தார். நான் வரவேற்புரை ஆற்றினேன். ஒரு 7 நிமிடம் அல்லது 8 நிமிடம் தான் இருக்கும். பேசி முடித்தவுடன் கரவொலி பலமாக எழுந்தது. சுந்தரவடிவேலு நடந்து வந்து என் பக்கத்தில் வந்து நன்றி, மிக்க நன்றி என்று என்னிடத்திலே சொல்லிவிட்டு சென்றார். மறுநாள் காலை 8 மணி இருக்கும் விக்டோரியா விடுதியிலே நான் தங்கி இருக்கிறேன். ஒருவர் திடீரென்று கதை வாசல் பக்கம் வந்து நின்றார். நல்ல கதர் ஜிப்பா போட்டிருந்தார். வட்டக்கழுத்து ஜிப்பா, கதர் ஜிப்பா, நல்ல சிவந்த மேனி. ஐயா வாருங்கள், நீங்கள் யாரை பார்க்க வந்தீர்கள்? உங்களைத்தான் பார்க்க வந்தேன். அமருங்கள், தேநீர் கொண்டு வர சொல்கிறேன், அருந்துங்கள். எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள்? நேற்றைய கூட்டத்தில் உங்கள் பேச்சு பெருந்தலைவரை மிகவும் கவர்ந்து விட்டது. ஆகையினால் நீ போய் அந்த மாணவனை அழைத்துக் கொண்டு வா சத்தியமூர்த்தி பவனுக்கு என்று சொல்லி அனுப்பினார். வரலாமா என்று கேட்டார். மன்னிக்க வேண்டும், அவர் பேர் அஜீஸ். மன்னிக்க வேண்டும் அஜீஸ் அவர்களே, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்றுக் கொண்டவராக
அவருடைய கலைஞரின் எழுத்தும் நாவலரின் பேச்சும் அண்ணாவின் பேச்சுக்களும் என்னை கவர்ந்திருப்பதனாலே அண்ணா முன்னிலையிலேயே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை பெற்று ஆகஸ்ட் 21ஆம் தேதி 1964 கோகலே மண்டபத்தில் அண்ணாவுக்கு முன்னால் நான் பேசப் போகிறேன். நான் திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்காரன் ஆகிவிட்டேன். ஆகவே உங்கள் அழைப்பை ஏற்க முடியவில்லையே என்று நான் வருந்துகிறேன். பெருந்தலைவரிடத்தில் நீங்கள் தக்க முறையிலே சொல்லிவிடுங்கள். நான் பாசறை என்று தேடுவது அண்ணாவின் பாசறையைத்தான் என்று சொன்னேன். அன்று அண்ணா முன்னிலையிலே ஒரு 8-9 நிமிடம் பேசி இருப்பேன். அன்று இரவு அண்ணன் எல் கணேசனும் அண்ணன் விருதுநகர் சீனிவாசனும் என்னை அழைத்துக் கொண்டு போய் நுங்கம்பாக்கம் அண்ணா வீட்டிலே கூட்டம் முடிந்த பிறகு ஒரு 11 மணி அளவிலே போய் பார்த்தோம். அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் நீ நன்கு பேசினா என்று என்னை பார்த்து ஒரு பாராட்டு வார்த்தை சொன்னார். அப்பொழுதே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதற்கு முன்பே இணைந்து விட்டேன். 1964 நடப்பது 2025. இத்தனை ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஊர் ஊராக சென்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே நெஞ்சில் உயிரோவியமாக டாக்டர் கலைஞரை தாங்கிக் கொண்டு நான் அலைந்து திரிந்தேன். மேடைகளில் பேசினேன். நான் ஏற்றாத கொடிகள் இல்லை. ஆனால் காலத்தின் விசித்திரம் ஒரு சூழலில் நான் குற்றக்கூட்டிலே நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதை நான் நியாயப்படுத்தவில்லை. அந்த சூழ்நிலையிலே அங்கே இருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். நானாக வெளியே வரவில்லை, வெளியேற்றப்பட்டேன். ஆனால் நெஞ்சுக்குள்ளே அந்த கலைஞருடைய நூல்களும் அண்ணாவின் நூல்களும் பெரியாரின் சிந்தனைகளும் அது நிறைந்த வண்ணமே இருந்தன. ஆக காலப்போக்கில் அந்த சூழலில் அந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 30 ஆண்டுகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் துவக்கினால் 5 பேர் தீக்குளித்து அந்த சாம்பலிலே இருந்து நாங்கள் துவக்கினாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் ஆழ்ந்து யோசித்தேன். என்ன சாதித்திருக்கிறோம்? நாம் கடைசி என்ன சாதிக்க போகிறோம்? நாம் மறைந்த பிறகு நம்முடைய தடயம் எங்கே இருக்கும்? திராவிட இயக்கத்தை தான் நாம் நேசித்து வந்தோம். அந்த கொள்கைகளைத்தான் மறுமலர்ச்சி திமுகவிலும் தாங்கி இருக்கிறோம். 28 தடவை நான் சிறை சென்றிருக்கிறேன். 5.5 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறேன். சி கிளாஸ் பிரிசனராக, 3ஆம் வகுப்பு கைதியாக. ஆனால் இதற்கு பிறகு நம்மை நம்பி நாம் தோற்ற காலத்திலும் நாம் மக்கள் ஆதரவை முழுமையாக பெற முடியாத காலத்திலும் நம்மோடு வந்தவர்களே பலர் இந்த சூழல் சரியாக வரவில்லை என்று விலகி சென்றாலும் உடன் இருப்போம், கடைசி வரை உறுதியாக இருப்போம் என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர்களைப் போல தமிழகம் புறாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் லட்சக்கணக்கிலே அவர்கள் இந்த அமைப்பிலேயே அவர்கள் நீடிக்கிறார்கள். அந்த உழைப்பு, அந்த அண்ணாவின் தம்பிகளினுடைய சிந்தனை, அந்த உழைப்பு காலத்தால் வீணாகி போய்விடக் கூடாது. நாம் தனியாக இருந்து இனி என்ன சாதிக்க போகிறோம்? ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி என்று எதையும் எதிர்பார்க்காதவர்கள் மட்டும் என் பின்னால் வாருங்கள் என்று அதே அக்டோபர் 18ஆம் தேதி பாளையங்கோட்டை டேவிட் திருமண வரவேற்பில் நான் பேசினேன். 1993 அக்டோபர் 18ஆம் தேதி. அப்பொழுது சொன்னேன், என் பின்னால் வந்தவர்கள் எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. இன்னும் சொல்லுகிறேன், இனி வர விரும்புகிறவர்கள் இங்கே வந்தால் எம்எல்சி, எம்சி ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம், சேர்மன் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் என்ற எண்ணத்திலே வரும் வராதீர்கள் என்னோடு. அங்கே மாஜினியும் கரிவால்டியும் இத்தாலியின் விடுதலைக்கு போராடிய காலத்தில் கரிவால்டி சொன்னார், என் பின்னால் வந்தால் போர்க்களங்கள், ரத்த ஆறுகள், சிறைவாசம், கொடும் தண்டனைகள் இவற்றை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க முடியும். இதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என் பின்னால் வரட்டும் என்று அருமையான ஒரு சொற்பொழிவை அவர் நிகழ்த்தினார். அதை இந்த கல்யாண வீட்டிலே நான் பேசினேன். என் பின்னால் வந்தால் எந்த பதவியும் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். பதவிகளே கிடைக்காமல் போகலாம். ஆனால் கொள்கையோடு, அண்ணா இயக்கத்தினுடைய லட்சியங்களோடு சேர்ந்து நாம் வாழ்வோம்.
என்று சொன்னேன். அதை நான் மறக்கவில்லை என்றாலும் என்னோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனையும் தாங்கிக் கொண்டு என்னோடு பயணிக்கிறார்கள். அப்படி பயணிக்கிறவர்களினுடைய உணர்வுகளை கவிதைகளாக இங்கே 100க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் தந்திருக்கிறார்கள். என்னுடைய அன்னை என்னை அந்த கொள்கை தீயிலே இருந்து நான் வளர்ந்த என்னை கடைசி வரை என் பாதையை அவர் பின்பற்றினார். அதனால்தான் காயப்பட்ட விடுதலை புலிகள் 37 பேர் ஒரு வருடம் என் வீட்டிலே இருந்தார்கள். கைகால் இழந்தவர்கள், கண் இழந்தவர்கள், அங்கீகீனமானவர்கள், யுத்தகலத்திலே காயப்பட்டு வந்தவர்கள். ஒரு வருடம் கழித்து அந்த ஒரு வருடமும் என் தம்பி வை ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து 3 வேளையும் என் தாயார் உணவு சமைத்து போட்டார். அதன் பிறகு திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டையிலே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து என் தம்பி ரவிச்சந்திரன் இந்த 37 பேரில் 17 பேர் முழு சுகம் பெற்று ஈழத்துக்கு திரும்பி விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 20 பேரையும் கொண்டு போய் அந்த வாடகை வீட்டிலே தானும் தன் மனைவியும் தங்கிக் கொண்டு அவர்களுக்கு உணவு சமைத்து போட்டு அது ஒரு 6 மாதம் போயிற்று. மொத்தம் 1.5 வருடம். இந்த சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற ஒரு துன்பியல் நிகழ்ச்சியின் காரணமாக எப்படியோ செய்தி தெரிந்து இந்த வீட்டிலே தான் புலிகள் இருக்கிறார்கள் என்று காவல்துறை அங்கே வந்து தேடுவதற்கு முன்பாக பெயரை சொல்ல விரும்பவில்லை. அந்த காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி மிக நல்ல மனிதர் தனியாக வந்து என் தம்பி ரவியிடம் வீட்டில் ஏதாவது ஆயுதங்கள் இருக்கின்றனவா, இன்று இரவுக்குள் இங்கே சோதனை போடுவார்கள், இருந்தால் அப்புறப்படுத்தி விடுங்கள் என்றார். என் தம்பி சொன்னான், எந்த ஆயுதமும் இங்கே இல்லை, தாராளமாக வந்து சோதித்து பார்க்கட்டும். அடுத்த 2 மணி நேரத்திற்குள்ளாக காவல்துறை வந்தது. அதற்கு முன்பே இவன் வீட்டில் இருப்பவர்களை எல்லாம் ஊருக்கு அனுப்பிவிட்டு இவன் மட்டும் தனியாக இருந்தான். இவனையும் சேர்த்து கைது செய்து கொண்டு போனார்கள். மேஜிஸ்ட்ரேட் முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். அப்பொழுது நீங்கள் விடுதலை புலிகளை வீட்டிலே வைத்திருந்தது குற்றம் தானே என்று கேட்டதற்கு சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி அது குற்றம் அல்ல, செய்ய வேண்டிய மனிதாபிமான உதவி என்று அவன் சொல்ல போது, ஆகவேதான் கையில்லாதவர்கள், காதில்லாதவர்கள், கண்ணில்லாதவர்களை நான் கழிப்பிடத்துக்கே நான் தூக்கி கொண்டு போவேன், அவர்களுக்கு நான் சேவை செய்திருக்கிறேன் என்று சொன்னான். 1 வருட காலம் அவன் தடா கைதியாக சிறைச்சாலையில் 2 சிறைச்சாலைகளிலே இருந்தான். அவனை கைது செய்து ஐஜி அலுவலகத்திலே வைத்திருக்கிறார்கள் என்றவுடன் நான் ஐஜி அலுவலகத்துக்கு போனேன். என் தம்பி வை ரவிச்சந்திரனை பார்க்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு போங்கள் என்று ஒரு டிஎஸ்பி அனுப்பினார் ஐஜி. அந்த டிஎஸ்பியோடு போன நான் என் தம்பியிடம் ஒன்றும் சொல்லவில்லை. இது டாக்டர் கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் என்ற அருமையான நவீனம். இது தமிழ்நாட்டிலே நடந்த நிகழ்ச்சி. இந்த புத்தகத்தை படி, ஒரு அண்ணனும் தம்பியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பொன்னர் சங்கர் நூலிலே தெரிந்து கொள்வாய் என்று அவனிடத்திலே கொடுத்து விட்டு வந்தேன். 1 ஆண்டு காலம் கழிந்தவன் வெளியே வந்தான். இதற்கு பிறகுதான் நான் 89 நான் பிப்ரவரி மாதம் இந்த கடல் வழியாக நான் தலைவர் பிரபாகரனை சந்திக்க வேண்டும் என்று புறப்பட்டு போனேன். அவர் வரக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார். 2 நாட்டு கடற்படைகளும் கடலில் நிற்கின்றன, உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும், வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று பேபி சுப்பிரமணியத்திடம் சொல்லி அனுப்பினார். நான் சொன்னேன், வருவேன் என்று முடிவெடுத்து விட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய புலிகள் இயக்கத்துக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. ஆகவே நான் நேரில் வந்து நிலைமையை அவரிடத்திலே சொல்லி அங்கிருக்கிற நிலைமையை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வரக்கூடாது என்று சொன்ன பிரபாகரன் வந்துதான் தீர வேண்டும் என்று அவர் பிடிவாதம் பிடித்தார். அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று ஒரு புதிய படகு, 3 இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு புதிய படகை அனுப்பி வைத்து 9 விடுதலை புலிகள் என்னை ராத்திரி 1:30 மணிக்கு தை அமாவாசை என்று 1:30 மணிக்கு பிள்ளையார்கடலில் இருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து 20 தலையிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து நள்ளிரவு 1:30 மணிக்கு என்னை படகிலே ஏற்றி அழைத்துக் கொண்டு போனார்கள். 23 நாட்கள் நான் தலைவரோடு இருந்தேன். பிரபாகரன் அவர்களோடு எத்தனையோ செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். உங்கள் வாழ்க்கை வரலாற்றை நான் எழுத வேண்டும் என்று சொன்னேன். சரி, 3 மணிக்கெல்லாம் காலையிலே என் அறைக்கு வந்துவிடும். பூமிக்கு அடியில் இருக்கிற நிலவரை, அதில் இன்னொரு நிலவரை கிட்டுவுக்காக
கிட்டு அதிலே தங்கவில்லை. என்ன தங்க வைத்தார்? நான் 3 மணிக்கு எழுந்து பிரபாகருடைய அந்த நிலவரைக்கு செல்வேன். அவர் ஒரு 2 மணி நேரம் தான் பிறந்தது முதல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியாக சொல்லிக் கொண்டே வந்தார். 15 வயதிலே அவர் வீட்டை விட்டு வெளியேறியதையும் சொன்னார். அவர் யாழ்ப்பாணம் மேயருக்கு ஏற்பட்ட அந்த துன்ப நிகழ்ச்சியையும் சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் நாடு திரும்ப வேண்டிய கட்டாயம் பத்திரிகைகளின் மூலமாக வந்தது. அப்பொழுது என்னை போக சொன்னார். இல்லை, நான் போக விரும்பவில்லை. 1,00,000 படை இங்கே சூழ்ந்து நிற்கிறது, இந்திய ராணுவம். உங்களை இங்கே விட்டுவிட்டு போக மனமில்லை. இருந்தால் இருக்கிறேன், மடிந்தால் இங்கேயே மடிகிறேன் என்று சொன்னேன். அவர் கேட்கவில்லை. நான் அந்த நிலவகையின் படிகளிலே காலை வைத்தவாறு நின்று கொண்டு போய்த்தான் தீர வேண்டும். அக்காவும் அதைத்தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார், என் மனைவியை சொல்லி அனுப்பியிருக்கிறார். நீங்கள் போய்த்தான் தீர வேண்டும் அண்ணா, இதை மறுக்காதீர்கள். இது என்னுடைய கட்டளையாக அல்ல, என்னுடைய தாழ்ந்த விண்ணப்பம். நீங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது தம்பி. சரி, நான் போயிடுறேன். அதன் பிறகு அவர் 57 விடுதலை புலிகளையும் 8 தளபதிகளையும் என்னோடு அனுப்பி வைக்கிற போது, முன்னாலே இவர்கள் 30 பேர் செல்லுங்கள், மற்றவர்கள் பின்னாலே செல்லட்டும், முன்னாலே போகிற அணி வழி சரியாக இருக்கிறது, ராணுவம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தகவல் கொடுத்த பிறகு நீங்கள் முன்னேறுங்கள். அப்படி சொல்லுகிற போது அண்ணனுக்கு முன்னால் 2 பேர், பின்னால் 2 பேர், பக்கவாட்டிலே 4 பேர் நின்று கொண்டு வர வேண்டும். நடந்து கொண்டே புல்லட், ஸ்னைப்பர் புல்லட் பக்கவாட்டிலே இருந்து வரலாம். அண்ணனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று அவர்களிடத்திலே சொன்ன போது நான் பிரபாகரன் அவர்களிடத்திலே சொன்னேன். சரி, இதெல்லாம் சொன்னீர்கள். 57 பேரை அவர் மனைவியும் பிள்ளைகளும் போகிற போது 2 விடுதலை புலிகள் தான் பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்தார். இன்னைக்கு 57 பேரை 8 தளபதிகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை இந்திய ராணுவம் எங்களை வளைத்துக் கொண்டார், யுத்தம் நடக்கும். அவர்கள் ஆயிரக்கணக்கிலே 1,00,000 படை இருக்கிறது. ஆயிரக்கணக்கிலே இருப்பதனாலே புலிகள் அங்கே தோற்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அப்ப அத்தனை பேரும் சயனைடு குப்பியை கடித்து அங்கேயே மடிந்து போவார்கள். நான் என்னாவது என்னை பிடித்து நகக்கண்ணிலே ஊசியை ஏற்றி எந்த திசையில் இருந்து வருகிறார், எவ்வளவு தூரம் நடந்து வருகிறார், பிரபாகரன் இருக்கிற இடம் இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும், அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி தங்குகிறார் என்று கேள்வி மேல் கேள்வியை கொடுப்பானே, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு என் உடலிலே வலிவு இருக்குமா? ஒரு நிமிடத்திலே உயிர் போய்விடும் சயனைடு குப்பியை கடித்தவர்களுக்கு. என்னை சித்திரவதை செய்வார்களே, அதை அந்த காட்சி, அந்த நிகழ்ச்சி ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. அப்ப என்ன செய்யணுங்கிறீங்கன்னா, எனக்கும் ஒரு குப்பியை கொடுங்கள், எனக்கும் ஒரு சயனைடு காப்சூல் நச்சு குப்பியை கொடுங்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? பொட்டம்மானை அழைத்தார். ஒரு சிவப்பு கயிறு கழுத்திலே அணிவதற்கு கொண்டு வா என்றார். தன்னுடைய சட்டை பையில் கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய குப்பிகளில் 2 குப்பிகளை சேர்த்து இணைத்து கட்டியிருப்பார். ஒரு குப்பி அல்ல, 2 சயனைடு கேப்சூல் அவருடைய சட்டை பையிலே உள்ளே இருக்கும். அதை எடுத்தார், வெளியே எடுத்து அது 2ஐயும் பிரித்தார். அதில் ஒரு சயனைடு குப்பியை எடுத்து பொட்டம்மான் கொண்டு வந்த அந்த சிவப்பு கயிற்றிலே கட்டினார். நானே உங்களுக்கு இந்த நச்சு குப்பியை கழுத்திலே கட்டி விடுகிறேன் என்று சொல்லி என்னுடைய கழுத்திலே பிரபாகரன் அந்த நச்சு குப்பியை கட்டி வைத்தார். இது இயற்கையின் மீது சத்தியம், ஓடும் நதிகளின் மீது சத்தியம், உயர்ந்த குன்றங்களின் மீது சத்தியம், இந்த தமிழர் பூமி மீது சத்தியம். ஒரு வார்த்தை கூட உண்மைக்கு மாறாக பேசினால் என் நாக்கே இருக்காது. ஆகவே அப்பொழுது என் கண்களிலே இருந்து கண்ணீர் பொங்கியது. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? புலிகளிலே பலருக்கு அவர் கையெழு குப்பியை கொடுத்திருக்கிறார், கையிலே கொடுத்திருக்கிறார். யாருடைய கழுத்திலும் அவர் ஒரு குப்பியை எடுத்து கட்டியதில்லை. அவர் கழுத்திலே கிடந்த அந்த சயனைடு கேப்சூல் என் கழுத்திலே மாட்டப்பட்டது. இன்னமும் அது பத்திரமான இடத்திலே இருக்கிறது. என்னை சோதித்து பார்த்து, வீட்டை சோதனை பார்த்து நீங்கள் தேட வேண்டாம், அது இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறது. ஆக என்னை மாய்த்துக் கொள்வதற்கு அப்பொழுதே தயாராக இருந்தேன். இந்த சூழ்நிலையில் இதற்கு பிறகு என்னுடைய தம்பி ஒருவரிடம் சிறையில் இருந்த பிறகு, இதற்கு பிறகு என்னை பற்றி ஊடகங்களிலே மீம்ஸ் போடுகிறோம் என்று சொல்லி
எவ்வளவு இழிவாக என்னை பற்றி போட முடியுமோ தொடர்ந்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் ஸ்டெர்லைட்டிலே வெற்றி பெற்றுவிட்டு ஸ்டெர்லைட் போராட்டத்தை நடத்தி நீதிமன்றத்திலே 2.5 மணி நேரம் நான் வாதாடினேன். அந்த நீதிபதிகள் பின்னால் சொன்னார்களாம், அந்த வாதம் தான் எங்களை உலுக்கி விட்டது என்று. ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவதற்கு உலக கோடீஸ்வரனுடைய கம்பெனி, அந்த உலக கோடீஸ்வரன் என்னை 5 நிமிடம் பார்க்க வேண்டும் என்று எத்தனையோ பேரை தூது விட்டான். 1 நிமிடம் கூட அவனை பார்க்க மாட்டேன். அவன் உலக கோடீஸ்வரனாக இருக்கலாம். நான் என் தாய் மண்ணை காப்பதற்கு, தூத்துக்குடி மாவட்டத்தை காப்பதற்கு நான் களத்தில் இறங்கி இருக்கிறேன். அதன் பிறகு நியூட்ரினோ வருகிறது. அம்பரப்பர் மலையை உடைத்து உள்ளே சுரங்கம் வைத்து அதிலே 50 டன் எடையுள்ள காந்த கருவியை வைத்து இங்கிருந்து 7000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டுக்கு அங்கிருந்து பரிமாற்ற செய்திகளை அனுப்புவதற்கு. இதுதான் நியூட்ரினோ திட்டத்தினுடைய அடையாளம். யாரோ அந்த நியூட்ரினோ கம்பெனியை சேர்ந்த ஒரு பெண்மணி அறிக்கை விட்டார், இவர் நியூட்ரான் பாம் என்று நினைத்துக் கொண்டு வைகோ விளக்கம் தந்திருக்கிறார். நியூட்ரினோ வேற, நியூட்ரான் வேற என்றார். இது கூட தெரியாமலா நான் இருக்கிறேன்? அணுகுண்டு வேறு, ஹைட்ரஜன் குண்டு வேறு, நியூக்ளியர் பாம், நியூட்ரான் வேறு. ஆக அந்த இடத்தில் என்னை அவன் ஸ்டெர்லைட் முடித்தது, பணம் வசூலித்து விட்டான். நியூட்ரினோ எழுத்து புறப்பட்டிருக்கிறார். கோடிக்கணக்கில் பணம் திரட்டுவதற்காக அவன் மகன் பெயரில் அந்த நியூட்ரினோவிலே ஒரு பங்கு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அதற்காக எதிர்ப்பது போல ஒரு நாடகம் ஆடுகிறார் என்று பத்திரிகையிலே வெளிவந்தது. அண்ணன் நெடுமாறன் அவர்களும் சகோதரர் இன்றைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி இந்தியாவை திகைக்க வைக்கின்ற என் ஆர்வீர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் வந்து புலி வில் கயல் கொடியை என் கையிலே கொடுத்து நீங்கள் நடைபெறும் புறப்படலாம் என்றார்கள். நான் புறப்பட இருக்கிறேன். எதிரே ஒரு தீப்பந்தம் எழுந்தது. ஒரு புறமே உயரத்துக்கு அந்த தீ எரிந்தது, தணல் எரிந்தது. யாரோ ஒருவர் தீ குளித்து விட்டாரே என்று நான் பதறினேன். அப்படியே மண்ணிலே சாய்ந்தது அந்த உருவம். நாங்கள் ஓடி சென்று பார்த்தோம். அதற்குள் அவன் சட்டை பையிலே இருந்து வெளியே தெரித்து கிடந்த விசிட்டிங் கார்டு எல்லாம் வந்து விட்டது. அவன் சிவகாசியினுடைய இளைஞரணி செயலாளர். அவன் உடனே நானும் கோபிநாதன் சின்னச்சலமும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு பின்னாலே விரைந்து சென்றோம். அவன் கண்கள் நன்றாக விழித்து பார்த்தான். முகம் கருகவில்லை. ஏன் இப்படி பண்ண? உன் மனைவி மக்கள் தான் அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யார் காப்பாற்றுறது? ஏன் இந்த முட்டாள்தனமான காரியத்தை செஞ்ச? அண்ணே, உங்களை பற்றி தப்பு தப்பா எழுதுறாங்க அண்ணே, தப்பு தப்பா மீம்ஸ் போடுறாங்க அண்ணே. அதுவும் நியூட்ரினோ நீங்க பெறப்படுறீங்க உங்க மகனுக்கு பங்கு வாங்கி கொடுக்கறதுக்காகன்னு சொல்லி அதை நான் தாங்க முடியவில்லை. மக்களிடம் நம் செய்தி போய் சேரவே இல்லை. நான் தீ குளித்தால் ஏன் தீ குளித்தான் என்ற செய்தி பரவும். அவன் வைகோவுக்காக தீ குளித்தான், இந்த பிரச்சனைக்காக தீ குளித்தான் என்று மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்காக நான் தீ குளித்தேன் என்றார். அடுவாவி என்ன எழுதுனா எழுதிட்டு போறாங்க, நீ இப்படி அனாதையை அவங்களை விட்டுட்டு போறேன். சில மணி நேரங்களிலேயே அவன் மூச்சு அடங்கியது, பேச்சும் அடங்கியது. அந்த சடலத்தை தூக்கி கொண்டு சிவகாசி சுடுகாட்டிலே கொண்டு போய் வைத்து கண்ணீர் செஞ்சு விட்டு வந்தேன். அதற்கு அடுத்த வாரம் என் மனைவியின் அண்ணன் மகன் சரவண சுரேஷ் பட்டதாரி, எனக்கு பக்கபலமாக தேர்தல் காலங்களிலே இருப்பவன், அருமையான பையன், 6 அடி உயரம் இருப்பான். அவனும் இதே வேதனையில் 10 நாட்கள் வீட்டிலே புலம்பிக் கொண்டே இருந்திருக்கிறான். மாமாவை பற்றி இப்படி தப்பு தப்பா போடுறாங்களே, பேப்பர்ல ஊடகத்துல மீம்ஸ் போடுறாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் எல்லாத்தையும் தாங்கி இருக்கு, இதுக்கு என்ன செய்வது என்று வீட்டிலே புலம்பிக் கொண்டே இருந்திருக்கிறான். ஒரு 5 லிட்டர் பெட்ரோலை வாங்கி கொண்டு விடிய காலை 3:30 மணிக்கு எழுந்து காரிலே அவரே ஓட்டி சென்று சூளக்கரை மேட்டிலே விருதுநகருக்கு பக்கத்தில் காரை நிறுத்திவிட்டு அந்த பெட்ரோலை மேலே ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டான். அப்பொழுது அவன் சொன்ன முழக்கங்கள், அவன் சொன்ன வாசகங்கள், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மழிந்தே போனான். நான் இதை டிவியிலே பார்த்துவிட்டு அலைபேசியிலே என் மைத்தினரிடம் கேட்டேன். ஆம், நம்ம சரவண சுரேஷ் தான் தீ குளிச்சிட்டான், அவன் ஆஸ்பத்திரிக்கு வேண்டாங்கிறான், மதுரை ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் என்று சொன்னான். பேசலாமா? என்ன இல்ல, அவன் உங்ககிட்ட பேச விரும்பல.
நான் மதுரை போய் சேர்ந்தேன். ஆஸ்பத்திரிக்கு உள்ளே நுழைந்தேன். மூச்சு பேச்சு நின்று 1 மணி நேரம் ஆகிறது. மூச்சு மட்டும் விளையோடி கொண்டிருக்கிறது என்றார்கள். நான் போய் தலையில் எடுத்துக்கொண்டு படுவாய் இப்படி செஞ்சிட்டே என்று நினைத்துக் கொண்டு அதற்கு பிறகு மறுநாள் அவன் காலமாகி விட்டான். அவனை கொண்டு போய் பெருமாள்பட்டியிலே அவன் ஊர் சுடுகாட்டிலே அவனை வைத்து அடக்கம் செய்துவிட்டு திரும்ப வந்து நான் நடைபயணத்திலே கலந்து கொண்டேன். ஆக வாழ்க்கை போராட்டத்தில் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள் அனைத்தும் இருந்தாலும் அவை அனைத்தும் தங்கத்தை நெருப்பிலே வாட்டுவதை போல அந்த நெருப்புகள் என்னை வாட்டி எடுத்திருக்கின்றன. நான் தூயவனாகிவிட்டேன், நான் பரிசுத்தமானவனாகிவிட்டேன். ஆகவேதான் தன்னலம் கருதாமல் இந்த தமிழ் மண்ணை காக்க, தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை காக்க, தமிழ்நாட்டு மக்களை காக்க, செந்தமிழ் மொழியினுடைய எதிர்காலத்தை காக்க நாம் வாழ்வது என்று முடிவெடுத்துக் கொண்டுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 2வது போராட்டம் டாக்டர் கலைஞர் அறிவித்தாரே, அதிலே நீ சட்டத்தை கொளுத்த கூடாது என்று அண்ணன் சொல்லியும் நான் திருநெல்வேலி சந்திப்பிலே அரசியல் சட்டத்தை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த 17ஆம் பிரிவை கிழித்து தீ வைத்த போது டிஐஜி, அப்பொழுது ஐஜி ஜாஃபர் அலியும் எஸ்பி பாண்டியனும் பக்கத்தில் தான் இருந்தார். அப்பொழுது நான் கொளுத்துவது அரசியல் சட்டம், நான் கொளுத்துவது இந்தியாவினுடைய அரசியல் சட்டம். இந்த கொளுத்துகிற இந்த செயலை ஓடும் மேகங்களே, சென்னை சிறையிலே என் தலைவர் இருக்கிறார் கலைஞர், அங்கே போய் சொல்லுங்கள், உங்கள் தம்பி திருநெல்வேலியிலே சட்டத்தை தீ வைத்து கொளுத்தினார் என்று சொல்லுங்கள். பாடி செல்லுகின்ற பறவைகளே, நீங்கள் சென்னை சிறைச்சாலைக்கு மேலே பறந்து சென்று அங்கிருக்கிற கலைஞரிடத்திலே சொல்லுங்கள், உங்கள் தம்பி அவன் சட்டத்தை கொளுத்தி விட்டார் என்று எழுதிவிட்டு என்று சொல்லிவிட்டு அந்த இரவு ஒரு கடிதம் எழுதினேன். அதாவது திருக்குறளில் பொருட்பாலில் படை மாட்சி என்ற அதிகாரத்திலே வருகிறது. அதாவது உயிர் போகும் என்று தெரிந்தாலும் தன்மானத்துக்கு இழுக்கு வரும் என்று தெரிந்தால் மன்னனும் வேந்தனும் கண்டித்தால் பரவாயில்லை என்று சீர்குண்டல் இல்ல, அவர்கள் செய்ய வேண்டியதை செய்வார்கள். இந்த திருக்குறளை அண்ணன் கலைஞருக்கு எழுதி இதனுடைய பொருள் நான் சொல்லாமலே உங்களுக்கு விளங்கும். திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார், மன்னனே கோபித்தாலும் தன்மானத்துக்கு இழுக்கு வராமல் ஒருவன் போர்க்களத்துக்கு செல்வான் என்று. அதுபோலத்தான் நான் செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதியிருந்தேன். 1000 விளக்கு அற்புத விளக்கு உசேன் நான் சிறையில் இருந்து விடுதலையாகி வந்த போது என்னை கட்டி பிடித்துக் கொண்டு கோபாலபுரம் வீட்டிலே சொன்னார், நீங்கள் எழுதிய கடிதத்தை தலைவர் அவர்கள் என்னை அழைத்து படித்துப்பார், எப்படிப்பட்ட உணர்வுள்ளவன் நாம் என் தம்பியாக இருக்கிறான் வா என்று அந்த கடிதத்தை கொடுத்தார். அந்த கடிதத்தில் நீங்கள் எழுதியிருந்தீர்கள். அதை வாசித்து விட்டு மற்றவர்களிடம் உங்களை பற்றி அவ்வளவு பெருமையாக பேசினார். ஆகவே அந்த கட்டத்திலும் சரி, நாட்டுக்காக மொழிக்காக என் வாழ்நாளை அர்ப்பணிப்பதோடு இனி இருக்கிற காலங்களில் இதுவரை இல்லாத ஆபத்து, பெரியார் காலத்திலே வராத ஆபத்து, அண்ணா காலத்திலே வராத ஆபத்து, முத்தமிழறிஞர் காலத்திலே வராத ஆபத்து நமது தளபதி ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிற இந்த காலத்தில் வந்திருக்கிறது. இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் இங்கே கொண்டு வந்து திணித்து விட வேண்டும் என்று துடிக்கின்ற சக்திகள் திராவிட இயக்கத்தை எப்படியாவது சாய்த்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட சக்திகள் திரண்டிருக்கிற போது அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. உன்னை விட இது அபாயமான நேரம். நம்முடைய தமிழர்களே, தமிழ் இளைஞர்களே இப்பொழுது பெரியாரை படிக்கிறார்கள் கொஞ்சம் பேர். இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் இன பெருமையையும் வரலாற்று பெருமையையும் மொழி பெருமையையும் அறிந்து கொள்ள வேண்டும். தர்மேந்திர பிரதான் ஒன்று சொல்லுகிறேன், நீ எங்கள் கொள்கையை ஒத்துக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று சொல்ல நீ யார்? உங்களிடம் ராஜ்யம் இருக்கிறது, அரசு இருக்கிறது, பல மாநிலங்கள் இருக்கின்றன. மாநிலங்களின் தொகுப்பு தான் இந்தியா. அதனால் தான் காஞ்சி மாநாட்டிலே சொன்னேன், இனிமேல் இந்தியா என்று அழைக்க கூடாது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று தான் அழைக்க வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை போல இந்திய ஐக்கிய நாடுகள் என்று நான் பெயர் சூட்ட வேண்டும் என்று காஞ்சி மாநாட்டிலே நான் பிரகடனம் செய்தேன். அதே அடிப்படையில் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டால் மீண்டும் எழுவோம். சிவலிங்கம், சின்னசாமி, அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன்
சத்தியமங்கலம் புத்து, கீரனூர் புத்து, மாயவரம் சாரங்கபாணி, பீடவேல் தண்டபாணி இவர்கள் உடம்பை பற்றி எரித்த நெருப்பின் மீது ஆணை. அவர்கள் எல்லோரும் தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டார்கள். இந்த வரலாறு நாம் உனக்கு தெரியாது. ஆக எளிதிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துவிடவில்லை. ஆயிரக்கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்திய ராணுவத்தால். அவர்களின் விடைகளை மதுக்கரை காடுகளிலே போட்டு தீ வைத்து கொளுத்தினார்கள். சாம்பல் மேடுதான் அங்கே இருந்தது. அப்படி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் உயிர்களை தந்தார்கள். 8 பேர் தீ குளித்து மடிந்தார்கள். இதற்கு பின்னர்தான் இங்கே கூடாது என்ற சட்டத்தை அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு கொண்டு வருகிறார். இந்த வரலாறு நாம் உனக்கு தெரியும். நீ மீண்டும் இந்தியை புகுத்துவேன் என்றால் புதிய சின்னசாமிகள் புறப்பட்டு வருவார்கள், புதிய அரங்கநாதர்கள் புறப்பட்டு வருவார்கள், புதிய சிவலிங்கங்கள் புறப்பட்டு வருவார்கள். உணர்ச்சி செத்து போகாம். இந்த மான உணர்ச்சி இந்த மண்ணோடு கலந்தது. இந்த மான உணர்ச்சி இந்த பூமியோடு கலந்தது. அந்த உணர்ச்சியை யாராலும் அழிக்க முடியாது. ஆகவே இந்திய அரசு பெரியார் அண்ணா கண்ட கனவுகளை நனவாக்கிக் கொள்ளுகிற ஒரே நோக்கத்தோடு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றாரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னாலே நிற்போம். எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிறிய சக்தியை நாங்கள் அளவிலே பல லட்சம் பேரை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் இயக்கம் உறுதியாக இருக்கிறது. ஊருக்கு 4 பேர் இருந்தாலும் அவன் 4000 பேருக்கு சமமாக இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் இந்த சக்தி வீணாகிவிடக் கூடாது. இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாய்க்க வேண்டும் என்று வருகிற போது நம்முடைய பலத்தையும் நம்முடைய சொற்ப சக்தியையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே அர்ப்பணிக்க வேண்டும். வீணாக போகக்கூடாத சக்தி அது திமுக கழகத்தோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் முன்பில்லாத ஆபத்து இப்பொழுது இந்த சனாதன சக்திகளாலே ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவர்கள் மாநாடு போட்டார்கள் அலகாபாத் பிரயாக் நகரிலே. இந்த இந்துத்துவ சக்திகள் அந்த மாநாட்டிலே போட்ட பிரகடனம் என்ன தெரியுமா? 32 பக்கம். முதல் வரி, இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது, பாரத் என்று தான் அழைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இனிமேல் டெல்லி தலைநகர் கிடையாது, வாரணாசி தான் தலைநகர். டெல்லியிலிருந்து அது வாரணாசிக்கு தலைநகராக மாற்றப்படும். இனிமேல் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஓட்டு கிடையாது. இனிமேல் இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கிடையாது. இனிமேல் இந்த நாட்டில் இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டும்தான் இருக்கும். இந்த பிரகடனத்தை துணிச்சலாக வெளியிட்டு அந்த நோக்கத்திலேயே செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு பிரதமர் கொடுக்கின்ற ஊக்குவிப்பு காரணம். பிரதமர் அவர்களே, தலைமை அமைச்சர் அவர்களே, எண்ணற்ற சகோதரர்கள், இந்திய சகோதரர்கள் கைகளிலே விலங்கும் கால்களிலே விலங்கும் போட்டு அமெரிக்காக்காரன் அங்கிருந்து அனுப்பி வைத்தாரே ராணுவ விமானத்தில். உங்களுக்கு சூடு சோரணை ரோசம் எதுவும் கிடையாதா? என் நாட்டு பிரஜையை எப்படி இப்படி செய்யலாம் என்ற உணர்ச்சி வரவில்லையா? லிபியா நாட்டிலே கடாபி இருந்தான், சர்வாதிகாரியாகத்தான் இருந்தான். அவனை எதிர்த்து லிபிய மக்கள் போராடினார்கள். அப்பொழுது லண்டனிலே லிபிய நாட்டு தூதரகம் இருந்தது. பிரதமராக மார்கரெட் தாட்சர் இருந்தார். இந்த புரட்சிக்காரர்கள் லிபிய சர்வாதிகாரியை எதிர்க்கிறவர்கள் அந்த தூதரகத்துக்கு முன்னாலே நின்று அட்டைகளை பிடித்தவாறு ஒழிக கடாபி என்று கோஷம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த தூதரகத்துக்கு உள்ளே இருந்து ஜன்னல் வழியாக ஒரு துப்பாக்கி சூட்டை ஒருவன் நடத்தினான். ஒரு பிரிட்டிஷ் போலீஸ்காரன் சுருண்டு விழுந்து ஒரு லிபியாக்காரன் அந்த இடத்திலே செத்து மடிந்தான். செய்தி பிரதமருக்கு சென்றது. அடுத்த 5வது நிமிடம் இந்தியாவின் பிரதமர் மார்கரெட் தாட்சர் ஒரு அறிவிப்பு செய்தார். எங்கள் மண்ணிலே வந்து லிபியா நாட்டுக்காரனுக்கு என்ன கொள்கையும் இருக்கலாம், எங்கள் மண்ணிலே இருந்து கொண்டு அவனை சுட்டுக் கொண்ட லிபிய நாட்டுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். இன்று முதல் லிபியாவுக்கும் பிரிட்டனுக்கும் உள்ள உறவு அழுந்தது, முறிந்தது, இனி எந்த ராஜ்ய உறவுகளும் கிடையாது என்று மார்கரெட் தாட்சர் அறிவித்தார். அவரல்லவா பிரதமர் மந்திரி, அவரல்லவா பிரைம் மினிஸ்டர். இத்தனை பேரை அவர்கள் அங்கே இருந்து கொண்டு வருகிற போதே விலங்கு ஊட்டி நீக்கிறோ அடிமைகளை 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே கப்பல்களிலே கொண்டு போனதை போல எங்கள் மக்களை, தமிழர்கள் உள்ளிட்ட எங்கள் மக்களை இப்படி நடத்தினாயே,
இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். நாங்கள் உணர்ச்சியை ஊட்டுவோம். தமிழகத்தின் வீதிகளிலே எல்லாம் என் நாவுக்கு சக்தி இருக்கிறவரை போய் மக்களை திரட்டுவதற்கு நான் பாடுபடுவேன். சுயநலம் இல்லை என்னிடம் சொந்த வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை, அந்த 8 வயது பையனை 5 குண்டுகள் மார்பை துளைக்க துடிக்க துடிக்க கொண்டார்களே சிங்கள ராணுவத்தினர். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டேன். யாரையும் கேட்காமல் என் தாயார் எங்கள் ஊர் பெண்கள் எல்லோரையும் திரட்டி காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை உண்ணாவிரதம் இருந்தார். அதிலிருந்து ஒரு வாரத்தில் உடல் நலம் கெட்டு போனதால் அப்பல்லோ ஆஸ்பத்திரி கொண்டு வந்தேன். டாக்டர்கள் சொன்னார்கள், இப்பொழுது பிழைக்க வைத்து விட்டோம். அவருக்கு இருக்கிற சுகர், பிளட் பிரஷர், இனி ஒரு தடவை தண்ணீர் குடிக்காமல் உண்ணாவிரதம் இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றார். அதற்கு அடுத்துத்தான் சசி பெருமாள் மரணம். அதற்கு அடுத்துத்தான் அவர்கள் உண்ணாவிரதம். அதிலிருந்து 15ஆம் நாள் நான் பஞ்சாபிலே அங்கே இருக்கக்கூடிய பிரகாஷ் சிங் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே என் தாயார் மரணப்படுக்கையில் இருக்கிறார் தகவல் வருகிறது. நான் பஞ்சாபிலிருந்து வந்து டெல்லி வந்து சென்னை வந்து மதுரை சென்று அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாலேயே என் தாயார் காலமாகிவிட்டார். அண்ணன் வல்லையாடு ஒரு கேட்டிருக்கார் ரவிகிட்ட, அங்கிருவார் நான் சொல்லியிருக்கிறேன். என்னை பார்க்காமலே அவர் போய்விட்டார். ஆனால் என் தாய் எனக்கு ஊட்டிய பாலிலே வீரமும் மானமும் இருக்கிற காரணத்தினாலே நான் அதே வீரத்தோடு மானத்தோடு சுயநலமற்ற கொள்கையோடு பெரியாரின் இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாப்பதிலே எங்களுடைய பணி இருக்கும். அதில் எந்த சுயநலமும் இல்லை. என்னுடைய தோழர்கள், இங்கே வந்திருக்கிற தோழர்கள், சங்கொலியிலே இந்த பேச்சு வெளிவரும். அந்த பேச்சை படித்துவிட்டு அவர்கள் உணர்ச்சி பெறட்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் என்றைக்கும் தமிழனுக்கும் தமிழுக்கும் பாதுகாவலாக இருப்போம். இந்தியை இங்கே திணிக்க முடியாது. தீக்கிரையாக்கப்படும் இந்தி, நெருப்பிடப்படும் இந்தி. தமிழ் வாழும், வளரும், வெல்லும். அதை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.